அடுத்து நாம மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். மூச்சு பயிற்சியில 3 வகையா பார்க்க போறோம். முதல்ல இடது கை சின்முத்ரா. சின்முத்ரால தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. வலது கைய உங்க வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல வச்சுட்டு மூச்சு காத்து உள்ள இழுக்கணும். மூச்சு காத்து உள்ள இழுக்கும் பொழுது ஒரு பலூனுக்குள்ள காத்து போனா பலூன் பெருசாகும் இல்லைங்களா? அந்த மாதிரி வயிற்றை பெருசு பண்ணணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். பாருங்க, மூச்சு காத்து இழுக்கும் பொழுது நெஞ்செல்லாம் மறந்துடணும். வயிறு மட்டும் தான் ஞாபகம் இருக்கணும். நீங்க இழுக்கிற காத்து நேரா வயிற்றுக்குள்ள போய் வயிறை பலூன் மாதிரி பெருசு பண்ணணும். காத்து வெளியே போகும்போது வயிறு சுருங்கணும். இது மாத்தி பண்ணக்கூடாதுங்க. மூச்சு காத்து உள்ள போகும்போது வயிறு விரிவடைதான் செய்யணும், சுருங்கக்கூடாது. சில பேருக்கு அப்படி இருந்ததுன்னா அதை மாத்திக்குங்க. பாருங்க, இடது கை சின்முத்ரா, வலது கை வயிற்றுக்கு மேல வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு மேல ஏன் வச்சுக்கிறீங்கன்னா அழுத்தறதுக்காக இல்ல, வயிறு மேல வருது கீழே போகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. வயிற்று மேல கையை வச்சுட்டு மூச்சு காத்து இழுக்கணும். மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வரணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது வயிறு உள்ள போகணும். 10 முறை பொறுமையா பண்ணுங்க. கண்ணை மூடுங்க. மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு மேல வருது, மூச்சு காத்து வெளியே போகும்பொழுது வயிறு உள்ள போகுது. 10 முறை பண்ணுங்க. 10 முறை முடிச்சவங்க மெதுவா கண்ணை மூடி ஒரு 2-3 மூச்சு அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பாருங்க. பத்து முறை முடிச்சவங்க கண்ணை மூடி ஒரு 10 வினாடி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா கண்ணை திறக்கணும். மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. அடுத்தது நெஞ்சு மூச்சு. முதல்ல வயிற்று மூச்சு பார்த்தோம், இப்ப நெஞ்சு மூச்சு பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இது சின்முத்ரா. இதுல 3 விரல உள்ள மடக்குனீங்கன்னா இதுக்கு பேரு சின்மய முத்ரான்னு பேரு. பாருங்க,
நெஞ்சு குளிக்கிட்ட சின்மய முத்ரா பிடிக்கிறீங்க. இப்போ கைய இந்த மாதிரி அகலமா இழுக்க கூடாது. இந்த மாதிரி கை வச்சுக்கிட்டு பாருங்க, கை பக்கவாட்டுல போகணும், அவ்வளவுதான். அப்ப நெஞ்சு விரியும். மூச்சு காத்து இழுக்கும் பொழுது கை பக்கவாட்டுல போகணும், நெஞ்சு விரியணும், காத்து உள்ள நிறைக்கணும். மூச்சு காத்து வெளியே போகும்போது நெஞ்சு சுருங்கணும், கை ஒண்ணு சேரணும், காத்து வெளியே போகணும். பாருங்க, பிரீத் அவுட். மூச்சு காத்து உள்ள, மூச்சு காத்து வெளியே. கண்ணை மூடி 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க 2 கையும் சின்முத்ரால தொடைக்கு மேல வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நெஞ்சு மூச்சு பயிற்சி. மேல் நெஞ்சு இருக்கு இல்லைங்களா, முதல்ல நெஞ்சு மூச்சு பார்த்தோம், இப்போ மேல் நெஞ்சு மூச்சு பயிற்சி. இந்த இடத்துக்கு யாருமே மூச்சு பயிற்சி கொடுக்க மாட்டீங்க, கொடுத்து பாருங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கட்டை விரல உள்ள வச்சு 4 விரல மடிச்சிட்டீங்கன்னா ஆதி முத்ரான்னு பேரு. கை என்ன பண்ணணும், எல் மாதிரி வச்சுக்கணும், தா மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்க, கையை சுத்தக்கூடாது, ஷோல்டரை சுத்தணும். பாருங்க, 2க்கு வித்தியாசம் இருக்கும். இப்ப நான் ஷோல்டரை சுத்துறேன், இது வந்து கையை சுத்துறேன், 2க்கு வித்தியாசம் இருக்குங்களா? ஒரு தடவை பாத்துக்குங்க. ஷோல்டர் சுத்துறேன், இப்ப கையை சுத்துறேன். கையை சுத்தக்கூடாது, கை அதே இடத்துல தான் இருக்கணும், ஷோல்டர் மட்டும்தான் சுத்தணும். பாருங்க, அது தலைகீழா பண்ணக்கூடாது. முதல்ல விரியணும், அப்புறம் சுருங்கணும். 20 முறை. நெஞ்சு மேல் நெஞ்சு விரியும் பொழுது காத்து உள்ள போகணும், மேல் நெஞ்சு சுருக்கும் பொழுது காத்து வெளியே போகணும். கண்ணை மூடி 20 முறை பண்ணுங்க. இருபது முறை முடிச்சவங்க சின்முத்ரால தொடைக்கு மேல கைய வச்சு ஒரு 10 வினாடி இந்த பயிற்சியினால உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்து மூச்சு பயிற்சியில நாடி சுத்தி பாருங்க. நாடி சுத்தி இப்போ ஆள்காட்டி விரலையும் பக்கத்து விரலையும் மடக்கிடணும், மத்த 3 விரல் நீட்டிட்டு இருக்கணும். இதுதான் மூச்சு பயிற்சிக்கான முத்ரா. இது என்ன பண்றீங்க, திருப்புறீங்க. ஏன் இந்த 2 விரலை மடக்கிறோம்னா மூக்குல அடிக்காம இருக்கிறதுக்கு. இப்போ கட்டை விரல வலது நாசி அடைக்கிறதுக்காகவும் மோதிர விரலையும் சுண்டு விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்த போறீங்க. பாருங்க, ஏதாவது ஒரு நாசி அடைச்சுக்குங்க, ஒரு பக்கமா காத்து இழுக்கிறீங்க, இழுத்த உடனே அந்த நாசி அடைச்சிட்டு இன்னொரு பக்கமா காத்து வெளியே வரணும். பாருங்க, ஒரு பக்கம் அடைச்சுக்கிறீங்க, காத்து உள்ள இழுக்கிறீங்க, இந்த பக்கம் அடைச்சிட்டு இந்த பக்கம் காத்து வெளியே வரணும். எந்த பக்கம் காத்து வெளியே விடுறீங்களோ
அதே பக்கம் காத்து இழுக்கணும். அடைச்சிட்டு இந்த பக்கம் வெளியே விடுறீங்க. இப்படி செஞ்சா ஒரு சுற்று. ஒரு பக்கம் காத்தை இழுத்து இன்னொரு பக்கம் காத்தை விட்டு விட்ட இடத்துலயே இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டோம்னா ஒரு சுற்று. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இழுக்கிறத விட விடுறது அதிகமா இருக்கணும். நான் சொல்றது குவான்டிட்டி இல்ல, அளவு சொல்ல. 1 லிட்டர் இழுத்தா 1 லிட்டர் தான் விட முடியும், அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நேரம் 5 செகண்ட் இழுத்தா 10 செகண்ட் விடணும். நீங்க 5 செகண்ட் இழுத்து 5 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. 5 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் வெளியே விட்டீங்கன்னா உடம்புக்கு நஷ்டம், பிராணசக்தி விரயமாகும். 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டீங்கன்னா லாபம் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இழுக்கிறத விட எந்த அளவுக்கு அதிகமா வெளியே விடுறீங்களோ, டைமிங் நேரம் அதிகம் பண்ணி மெதுவா விடுறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்க, இந்த முத்திரை பிடிச்சுக்குங்க. ஒரு பக்கம் அடைங்க, இடது பக்கமா காத்து இழுக்கிறீங்க, இடது நாசி அழைக்கிறீங்க, வலது பக்கமா காத்த வெளியே விடுறீங்க. பொறுமையா மெதுவா விட்ட உடனே அதே நாசி வழியா மூச்சை காத்து உள்ள இழுக்கிறீங்க. இழுத்து வலது நாசி அடைச்சிட்டு இடது பக்கம் வெளியே விடுறீங்க. ஒரு சுற்று ஆச்சுங்களா? இந்த மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம், 3 சுற்று பண்ண போறோம். கண்ணை மூடிக்குங்க. புரியாதவங்க மறுபடியும் இன்னொரு தடவை பார்த்துட்டு பண்ணுங்க. கண்ணை மூடி 3 முறை பண்ணுங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? 3 முறை கண்ணை மூடி பண்ணணும். மூன்று முறை முடிச்சவங்க 2 கையும் சின்முத்ரால வச்சு குறைஞ்சது அரை நிமிஷம் அமைதியா உட்காருங்க. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. அது தானா உள்ள போயிட்டு இருக்கு, அதை வேடிக்கை பாக்குறீங்க. மெதுவா 2 கையும் உரசி கண்களுக்கு மேல லேசா தடவி கொடுத்து உள்ளங்கைய 2 இன்ச்சு தள்ளி பிடிச்சு உங்க பார்வைய முதல்ல உள்ளங்கையில முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மத்த பொருளை நீங்க பார்க்கணும். மூச்சு பயிற்சி முடிஞ்சது.